சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் 200 பேருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் 2025-2026 கல்வி ஆண்டிற்கான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் KB ராஜன் தலைமையிலும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் KRC ரதீஷ், மாவட்ட பிரதிநிதி CM கதிரவன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 109 மாணவர்கள் 91 மாணவிகள் என மொத்தம் 200 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர், ஆசிரியர், கழக பொருளாளர் துரைபாபு, பள்ளி தலைமை ஆசிரியர் டெய்சி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஆசிரியைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பொன்னான நீங்கள் பெற அதை வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்கள். பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோயில் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் வரவேற்று வழங்குகிறோம். அவருடன் வருகை புரிந்திருக்கும் மத்திய ஒன்றிய கழக ராஜன் அவர்களையும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மிதிவண்டி வழங்கும் இந்த நிகழ்ச்சியானது ஆண்டுதோறும் இந்த பள்ளியில் என் மூலமாக நான் கலந்து கொண்டு வழங்குவது என்னை பொறுத்தவரை மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதுகின்றேன். பள்ளி அளவில் இந்த பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. உலகத்திற்கு ஒரு உன்னத அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை கல்வியில் தமிழக முதல்வர் இருந்து கொண்டு நம் அனைவருக்குமான ஒரு புதிய பாதையை திறந்துவிட்டிருக்கிறார். அது கல்வி பால் அமைய வேண்டும் என்பதே அவரது கனவு. அந்த கல்விக்காக அவர்கள் நம்முடைய வண்டி மேல கை வச்சு